அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே வணக்கம். இந்த சங்கம் அறம், பொருள், இன்பம், வீடு அல்லது அறம், பொருள், இன்பம், உயிரச்ச நான்கும். அறம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அறம் எது என்றால் இனிமையாக பேசுவதே அரண் வள்ளுவன். அறம் முகத்தான் அமர்ந்து பல தடவை சொல்லியிருக்காது, பல தடவை சொல்ல வேண்டிய கவிதான் அது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, நோக்கின்னு சொல்லாமல் இனிது நோக்கி பார்க்கலாம். அதே அருள் கண்ணோடு பார்ப்பது இனிது நோக்கி. முகத்தான் அமர்ந்து மலர்ந்த முகம் அப்படின்னா ஒரு முகத்தில் ஒரு புன்னகை இருக்க வேண்டும். அப்படியே லேசான சிரிப்பு, அது கடுகடுப்பு இல்லாமல் இருக்கணும். அதான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி. மலர்ந்த பேசும்போது அப்படி மலர்ந்த முகமாக இருக்கணும். கடுகடுக்காக முகம் இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ குழப்பத்திற்கான அர்த்தம். இனிது நோக்கி, இனிமையாக நோக்குதல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் மின் சொல் இனிதர். அகம் பொருந்திய உள்ளும் புறமும் உண்மை இருக்க வேண்டும். அங்கே உண்மை இருந்தால்தான் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும், பார்வையில் ஒரு இனிமை இருக்கும். அகமும் புறமும் பொருந்திய இன்சொற்கள், அதுவே அறம்னா. இது பண்பட்ட மக்களுக்கு தான் வரும். அப்போ எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. இருக்குது, எல்லா பிரச்சனையும் ஆசான் திருவுடைய சமர்ப்பணம் செய்து விட்டார். தானே தான் காடு எழுந்திருப்பான். என்னென்ன பிரச்சனை இருக்குது, கடன் சுமை இருக்கோ, அல்லது கூட மனைவி இப்போ நோய் இருக்கோ, பிள்ளைகள் பிரச்சனையோ, அல்லது மருமகள் மகன் பிரச்சனையோ ஏதோ இருக்குது. அப்பிரச்சனைகள் அப்படியே ஆசான் திருவடியை சமர்ப்பித்து விட்டான், ஒப்பித்து விட்டான். அப்படி செய்யும்போது அவனுக்கு அமைதி கிடைக்கும். எல்லாவற்றையும் தாமே செய்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் அல்லல் படுவார்கள். இவனுக்குள்ள சக்தி எதுவும் அதான் செய்ய முடியும். இவனுக்கு மீறி இவன் செயலுக்கு இவனுடைய செயலால் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை, பகை, அதுவும் பெரும்பகை. பெரும்பகை இருக்கிறதே, அதை அந்த பெரும்பகை அல்லது பிரச்சனைகள் அல்லது தீர்க்க முடியாத நோய்கள், அது குடும்பத்தில் பல பிரச்சனைகள், அது கொள்வனை கொடுப்பனைகள். பொண்ணு எடுத்த இடம் அதை வாங்கின இடம், பொண்ணை கொடுத்த இடம் அது பொண்ணை வாங்கின இடம். இத்தனையும் ஒரு மனிதனுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இத்தனையிலும் பல பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். யாருக்கு? தலைவன் திருவடியை சாராதவருக்கு. தலைவன் திருவடியை சாராதவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அவனுக்கு வருத்தும் உறுத்தும். அப்போ என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் ஆசான் திருவடிக்கு ஒப்பித்து விட்டான் என்றால் அப்போது அவனுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். அவன் விஷயம் தெரிந்தவன். அதான் ஆசான்டா கலவை சொல்லிட்டோம், இதை ஆசான் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய பக்குவம் வரணும். எந்த நான் எப்போது வருதோ அப்போவே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் எதாக இருந்தாலும் இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம்னு நினச்சிருப்போம். இது எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம் நினைத்தாவே இவன் செயல்திறனை கொண்டு செய்கிறான்னு அர்த்தம். எவனாக செய்கிறான் அல்ல. இப்போ மனைவி முரண்படுறா, மனதுக்கு விரோதமாக இருந்துகிட்ருக்குறா, வெளியே சொல்ல முடியல. அது பிள்ளைகள் முரண்படுறான், வெளியே சொல்ல முடியல. அப்போ வெளியே சொல்ல முடியாத ஒன்றை இவன் தீர்க்க முடியாது. வெளியே சொன்ன பிரச்சனை. இப்போ வெளியே சொல்ல முடியாமலும் சொல்ல முடியல, ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கவும் முடியலை. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை என்ன செய்கிறான்? விஷயம் தெரிந்தவன் ஆசரனை ஒப்பிச்சிட்றான். நீ என்னப்பா, என் அறிவு கட்டலப்பா, இந்த செயலை எனக்கு பிடிக்கல, ஆனால் நடந்துகிட்ருக்கு, நான் வெளியே சொல்ல முடியாமல் தடுமாறுகிறேன் அப்படி சொல்கிறேன். இப்படி வெளியே சொல்ல முடியாத செயல்கள் வாழ்க்கையில் இருக்கும், வெளியே சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். இரண்டுமே எது சொல்லுவது எது சொல்லாதது என்பது இவனுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு சில சிக்கலாகப்பட்டுக் கொள்வான். அப்போ என்ன செய்கிறார்கள்? மனித வர்க்கத்திலேயே ரொம்ப 199 பேர் பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், யாரை கொண்டு சமாளிக்கலாம், அவரை கொண்டு செய்யலாமா, இவரை கொண்டு செய்யலாமா, இல்லை இவ்வளோ பணத்தை கொண்டு செய்யலாமா, இல்லை ஆள்படை கொண்டு செய்யலாமா, எந்தெந்த வகையில் செய்யலாம்னு சிந்திச்சுட்டே இருப்போம். அவன் ஊழ்வினை அறியாதவன், முன் செய்த வினை பயன் வரும்.
அது பல கோணங்களில் ஒரு பகையாக, நோயாக, பல்வேறு வறுமையாக, கடன் சுமையாக, இப்படி நண்பர்களாலும் வரலாம். அடுத்து தன் செய்கையாலும் வரலாம், துன்பம் வரும். தன் செய்கை தனக்கு விரோதமாக மாறும். அறிவில்லாதவனுக்கு, அறிவுடையவனுக்கு தன் செய்கை தனக்கு ஜென்மத்தை கிடைத்ததாக இருக்கும். தன் செய்கை ஜென்மத்தை கிடைத்ததற்கு உதவும். அதே செய்கை பிறவிக்கு காரணமாக இருக்கும். அப்போ செய்கை என்பது செயல். ஒரு செயல் செய்கிறான் என்றால் அந்த செயல் தன் பிறவி துன்பத்துக்கு மருந்தாக இருக்கும். அதே செய்கை பிறவி துன்பத்துக்கு காரணமாக இருக்கும். பிறவி துன்பத்துக்கு காரணமான செய்கை செய்கிறவன் அடையன் இல்லை, சுத்தம் அடையன். பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கான செயலை செய்கிறான் என்றால் சிறப்பறிவாளி அவன். அருள் பெற்றவன் தான் செய்வான். இப்போ அருள் பெற்ற மக்கள் இங்கேயே நீங்கள் வந்து கூடியிருக்கோம். நம்ம அன்றைக்கி ஒரு 2 நாள் 22ஆந்தேதி திருவிளக்கு பூஜை, 23ஆந்தேதி தைப்பூ செஞ்சோம். அதில் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் மட்டும் என் மனசில் வந்துடுச்சு. சிலர்கள் மட்டும் என் மனசு உதயமாகுது. அது பெண்களாக இருந்தால் ஆண்களாக தொண்டர்கள். அந்த மனம், அந்த தொண்டில் தூய்மையான தொண்டு, தன்னுணர்வு தொண்டு, சுட்டி காட்டாமலே செய்கிறது, தானே உணர்ந்து செய்கிற தொண்டு, சொல்லி செய்கிற தொண்டு, சொல்லாமலே செய்கிற தொண்டு, சொல்லியும் செய்யாத தொண்டு இருக்குது. ஆக மனம் அந்த செயலை தூய்மை இருந்தால் ஞானிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஞானிகள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய அந்த உருவம் எனக்கு தெரியும். நம்ம தொண்டர்கள் தூய்மை மட்டும் செய்கிறார்கள். அப்போ சொல்லி செய்யக்கூடிய தொண்டர்கள், சொல்லியும் செய்யாத தொண்டர்கள், தானே உணர்ந்து செய்கிற தொண்டர்கள், இப்படி பல்வேறு தொண்டர் இருக்கிறார். இதையெல்லாம் ஆசானுக்கு தெரியும். சொல்லாமலே செய்வது. அப்போ போல் ஒரு பிரச்சனையை, அப்போ ஏற்படுகிற பிரச்சனை உடனே ஒரு முடிவெடுத்து செய்தல், ஏனாதானா செய்யாமல் உணர்ச்சிபூர்வமான தொண்டு செய்தல். அப்போ செயல்பாடுகள், குடியில் ஏன் செய்கிறோம், ஏன் குடிலுக்கு வந்தோம், குடியில் வந்த நோக்கம் என்ன? சிறந்த செயல் செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றி கொடுதல். சிறந்த செயல் எதுன்னு கேட்டான், அது பொது நலனை மையமாக கொண்டதாக இருக்கும். சிறந்த செயல் என்பது பொது நலனை மையமாக கொண்டது. இப்போ பொது நலனை மையமாக கொண்ட செயல் சிறந்த செயல். அந்த செயல் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும். நாம் ஜென்மத்தை கிடைத்த விரும்புகிறோம், அதுக்கு தகுந்த இடம் ஒன்று வேண்டும். அதுதான் ஓங்காரக்குடி. ஜென்மத்தை கிடைத்ததற்கு ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான். ஜென்மத்தை கிடைத்த ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான். என்ன ஏழை மகிமை இருக்குன்னா, தன்னலமற்ற தொண்டு. இங்கே இருக்க தொண்டர்கள் அத்தனை எவரும் தன்னலமற்றவர்கள். என்னையே சுருக்கமாக சொன்ன, நானே தன்னலமற்றவன் தான். எல்லாமே நாட்டுக்கு வீசி எறிகிறவன் தான். இது எல்லா அன்பருக்கு மாதவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வீசி எறிகிறது முன்னால் வந்து மாட்டிக்கிட்டார் அவர் தான். அப்போ நம்ம செயல் அத்தனையும் சுயநலமில்லை. எங்கே சுயநலமில்லையோ அங்கே சிறந்த தொண்டாகத்தான் இருக்க முடியும். சிறிது சுயநலம் இருந்தாலும் மாசுபட்டு விடும். அண்ணன், தம்பி, மாமன், மச்சனை, உறவினர்கள், இப்படி ஒரு பாசத்தை சூழ்ந்து விடுவான். பாசம் இருந்தால் இங்கே தோஷம் வந்துவிடும். பாசத்தை அறுத்தோம் மாசான் துணை கொண்டு வருவான் போவான் பேசுவான். இப்போ பாசம் இல்லை, உடன் பிறந்தவன் என்ற பாசம் இல்லை. அடுத்து பொருள்பட்டு இல்லை, அது ஆசான் கொடுத்த சிறப்பறிவு. அப்போ ரெண்டுமே பொருட்பட்டும் அற்றுவிட்டது, பாசமும் அற்றுவிட்டது. இன்னும் தோஷம்னு ஒன்று இருக்குது, அது காமத்தால் வந்த தோஷம். அந்த தோஷத்தை ஆசான் துணை கொண்டாந்து இருக்கணும். அப்போ இந்த சங்கம் அறம், பொருள், இன்பம், உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படணும். அறம் என்பது உங்களுக்கு தெரியும். அறம் எதுக்கு செய்யணும்? தன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொடுவது அறம். இம்மையும் அருமைக்கு. புண்ணியம் எதுக்கு செய்யறதுன்னா, இந்த ஜென்மத்தில் அச்சமில்லா வாழ்வு, வறுமையில்லா வாழ்வு, மன அமைதியான வாழ்வு. அறம் எதுக்கு செய்ய வேண்டும்? அச்சமில்லா வாழ்வு, இம்மை மறுமை. இந்த ஜென்மத்திலும் அடுத்த ஜென்மத்துக்கும் ஒரு ஆதாயம், அது ஒரு மூலதனம். அந்த மூலதனத்தை சேகரிப்பு தான் அறம், தர்மம். அது ஆன்மாவுக்கு ஆக்கத்தை தரும். பிறகு என்ன செய்யும்? முதல் அறம் செய்வதற்கு என்ன ஏற்படும்னா, உடல் வலிமை வரும், உடல் ஆற்றல், உடல் ஆரோக்கியம். அறம் செய்வதற்கு முதல் ஆதாயம் உடல் ஆரோக்கியம். அறம் என்பது என்னென்னா, மற்ற உயிர்கள் படும் துன்பத்தை தீர்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அது அறம்.
மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது எதுவோ அது அறம். இப்போ மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுக்கணும்னு சிறப்புறவு தான் செய்வான். அதை அறம் செய்ய முடியாது. சிறப்புறவு மக்கள் தான் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சியான காரியத்தை செய்து முடிப்பான். அவன் பொருள்பட்டோர் இருந்தால் அவனுடைய அறம் சிந்திக்கத்தக்கதாக இருக்கும். பொருள் வைத்து கொள்ளலாம். அது இருக பற்றி கொள்ளுகின்ற பலகீனமான அறிவு எதுவோ அது அறமல்ல. அவன் அறத்தை எதிர்பார்க்காதே. ஆக தன்னுடைய தேவைக்கு பொருள் வைத்து கொள்ளலாம். பொருளை எப்படி சேகரித்து கொள்ள வேண்டும் நினைப்பவனுக்கு அறம் இருக்காது. ஏதோ அறத்தை பற்றி அறியாதவன் அவன். எந்த காரியம் செய்தாலும் எதில் என்ன பலன் வரும் என்று நினைப்பவன் அறவாதி அல்ல. அவன் செய்கிறோம் நடப்பது நடக்கும். அவனுக்கு என்னென்ன மழை பெய்கிற மாதிரி போயிட்டுருப்பான், செய்துக்கிட்டே போயிட்டுருப்போம். இந்த பலனை எதிர்பார்த்து செய்வது அறம் அல்ல. ஆனால் ஒரே ஒரு லாபம், ஜென்மத்தை கடை தட்ட அறம் வேண்டும். இப்போ தர்மம் செய்கிறோம். அதான் சொன்னேன், பார்வையால், பேச்சால், செயலால், சிந்தையால் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு உணவுது எதுவோ அது அறம். இது சாதாரண விஷயம் இல்லது. சொல், செயல், சிந்தனை அத்தனையிலையும் சுயநலம் இருக்கக்கூடாது. இருந்தால் அது அறம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மன தூய்மை வேண்டும். தூய்மை கெடுப்பது எது? பேராசை, பொறாமை போன்ற குணக்கேடுகள் தூய்மை கெடுத்துவிடும். பொறாமை, பேராசை, அளவு கடந்த சினம், பிறர் மனம் புண்பட பேசுது ஆகிய கொனைக்கேடு இருந்து நீங்கிவிட்டால் அங்கே அறம் செய்ய தகுதி வந்தார். சரி, இந்த கொனைக்கேடுகள் எப்போ நீங்கும்? தலைவன் திருவடி தொடர்பில்லாமல் கொனைக்கேடு நீங்காது. அல்லது புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்வதற்கு சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவு வந்தால் புண்ணியம் செய்வான். இதனால் அவனுக்கு பொருள்பட்டு வந்துவிடும். பொருள்பட்டு வந்தால் அவன் புண்ணியகாரம் செய்ய முடியாது. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொடுக்கிறான். அப்போ பொருளை தொடக்கூடாதுன்னு அர்த்தம். தொடலாம், அது இறுகப்பற்றி கொடுக்கூடாது. இந்த சிந்தையை வந்தாவே அவனுக்கு செல்வம் அளிப்பு இருக்கும். அப்போ பிற உயிர்களுக்கு அறம் அதான் பேராசை இல்லாமல் இருக்கணும். அந்த அறம் செய்வதற்கு என்ன வேண்டும்? சிறப்பறிவு வேண்டும். அந்த சிறப்பறிவு ஒரே நாள் வராது. சிறப்பறிவு எது என்றான்? தன்னலம் பட்ட தொண்டே சிறப்பறிவு தொண்டு. அங்கே சிறிதும் தன்னலம் இருக்க முடியாது. இல்லாதானே இருப்பான். இல்லாதானாக இருக்கலாம், குற்றமில்லை. ஆனால் பொருளை இறுக பற்றுக்கொள்ள வந்த பொருளெல்லாம் தாமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைப்புள்ள ஒன்றுக்கு அறத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த அறம் எதுக்கு செய்கிறான் என்றான்? அந்த மாதிரி ஒரு நற்செயல்கள். நற்செயல் எதுன்னு கேட்டான்? பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதே நற்செயல்கள். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி. ஒன்று அசியாசத்தாகவும் இருக்கலாம். அது ஒரு வீடு கட்டான், சத்திரம் கட்டான், சாப்பிட்டு கட்டான். அந்த செயல் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது, இது பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். இது நமக்கு வந்த பொருளால் ஈட்டு செய்கிறோம். இதை நமக்கு வந்த பொருளை இது செய்கிறோம். தமக்கு வந்துற்ற பொருளை அறப்பணிகள் செய்வது என்பது சிறப்பறிவு. ஏன் செய்யணும்னா ஆன்ம லாபம் பெறணும்னா. ஆன்மான உயிர், லாபம்னா உயிருக்கு ஆக்கம் தேடி கொடுதல், உயிருக்கு ஆதாயம் தேடி கொடுதல். உயிருக்கு ஆதாயம் தேடி கொள்ளுகின்ற ஆற்றல் அறிவு ஒன்றுக்கு வந்தாலே நிச்சயமாக உடம்பை பற்றி அறிவானவன். அறம், பொருள், இன்பம், உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படணும். அப்போ அறம் செய்வது இந்த ஜென்மத்துக்கு தேவையான பாதுகாப்பும் அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான பாதுகாப்பும் அது மோட்சலாபத்தை பற்றியது. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொண்டு ரெண்டு வகை உண்டு. ஒன்று இந்த இம்மை மறுமையில் இன்பகமாக வாழ்வது ஒரு அறம். இம்மை மறுமை அற்று மும்மையாக வாழ்வது அடுத்த ஜென்மமே இல்லாத வாழ்த்துனா ஜென்மமற்ற இனி பிறவாத வாழ்வு. ஆன்மாவுக்கு அக்கம் தேடிக்கொள்வது சிறப்பறிவு தான். இந்த ஆன்மா விடுதலை நோக்கி செய்வது தான் பேரறிவு. ஆன்மா விடுதலை நோக்கி செல்ல வேண்டும். ஆன்மாவுக்கு ஆக்கம் தெரியுது. இம்மை மறுமை இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கு நல்லது செய்து கொள்ளலாம், அதோட சிறப்பு தான். ஆனால் ஆன்மா விடுதலை நோக்கி விடுதலை நோக்கி செய்யப்படுகின்ற செயல் எதுவோ அது பேரறிவான செயல். அப்போ அது அறம், அது தர்மம். அறத்துக்கு தூய்மை வேண்டும். அங்கே சொல்ல அறம், அறநெறி, சிந்தையில் இந்த நன்னறி, சிந்தையில் நல்ல மனசு, தூய மனசு மேலோங்க அதோட முடிவு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். அப்போ சிந்தனை உயர்ந்து விட்டது. யார் ஆசியால்? இந்த வாய்ப்பு அறக்கடலாக இருக்கக்கூடிய தலைவன் திருவடியை தொடாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அறமா உயிருக்கு ஆக்கம் தேடி ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொடுவது ஆன்மலாபம்.
இந்த ஆன்மா இந்த தர்மம் செய்வது இம்மை மறுமைக்கு நன்மை தருவது நல்லபடி இருக்கலாம் என்பது. ஆனால் ஆன்மா விடுதலை நோக்கி போவது இனி பிறவாத தன்மை. அதுதான் அறத்தினுடைய முடிவு தான். ஏன் தர்மம் செய்கிறார்? பிள்ளை வீட்டிலாம் இருக்குது, நல்லா அப்படி இருக்குண்ணா. சரி, இதோட பலன் அடுத்த ஜென்மத்துக்கும் இது மாதிரி நல்ல சூழ்நிலை அமைய வேண்டும். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், வறுமையெல்லாம் வாழ்வான் வேணும். இரண்டுமே நல்லது தான். ஆனால் இது அற்ற தன்மை, இனி பிறவாத தன்மை. செய்வது நோக்கம் தர்மம் செய்கிறான், மனைவி மக்களோடு நிம்மதியாக வாழுகிறான், அது ஒரு வாழ்வு. ஆனால் பிறவி ஒழிப்பதற்காக தபம் செய்கிறேன், அறம் செய்கிறேன். பிறவி ஒழிப்பதற்காக செய்யக்கூடிய தர்மம் சிறப்பறிவுள்ள மக்களுக்கு தான் வரும். ஜென்மத்தை கிடைத்த அந்த ஜென்மத்தை கிடைத்திருப்பது இனி பிறவாத தன்மை உள்ளவர்கள். இனி பிறவாத தன்மை அடைய இனி பிறவாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பு செய்வது அறம். அது இமை மறுமைனா பெறப்பட்டு இருப்பது சிறப்பறிவு. அது இதோடைய முடிவு அதுதான். தக்க ஆசான் சொல்லி தராமல் இது வராது. தர்மம் செய்வான், பெரிய பெரிய தர்மங்கள் செய்வான். செய்வது இந்த ஜென்மத்துக்கு அது நன்மை செய்யும். இனி பிறவாத இருக்க இனி பிறவாத இருக்க ஒரு வழி வேணும்னா அறத்தின் முடிவு. இதெல்லாம் செயல்பாடுகள். கொடுக்குறோம் வாங்குகிறோம். அங்கே கொடுப்பனையும் இல்லை, கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லைண்ணா. வரவழி போவழியுமா அங்கே வரவும் இல்லை, செலவும் இல்லைண்ணா. வரவும் இருக்காது, இங்கே செலவும் இருக்காது. அதுதான் பெறப்பட்ட தன்மை. இங்கே வரவுக்கு வழி இல்லை, செலவுக்கு வழி இல்லை. நல்ல புண்ணியம் செய்கிறேன், அடுத்த ஜென்மத்துக்கு நல்ல குடும்பம் அமையும். அது கொடுத்ததை வாங்குறான், கொடுத்து வச்ச புண்ணியான்னு சொல்லுவான். அங்கே கொடுப்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை, வரவும் இல்லை, செலவும் இல்லை. வரவும் செலவு அற்ற இடம் எதுவோ அதுதான் ஆன்மலாபத்தின் முடிவு. இது மையமாக கொண்டால் தான் குடிலே. அப்போ அறம் செய்வது ரெண்டு வகை. இம்மை இந்த ஜென்மத்துக்கு அடுத்த நன்மை பெறுவதற்காக செய்வது அறம். ஆனால் இனி பிறவாது இருப்பதுக்கு ஒரு அறம். அதான் பேரறிவுனா. இம்மை மறுமைக்கு நன்மை செய்து கொள்வது இந்த உடம்பை கொண்டு, உயிரை கொண்டு. இந்த ஜென்மத்துக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு நன்மையை தேடிக்கொள்ள பயன்படுவது உதவுவது உடம்பும் உயிரும். இந்த உடம்பும் உயிரும் போக்குவரவுமாக இருக்கும். சாவா நாளைக்கு பிறப்பான். நாடு பிறப்பு இறப்பு இருப்பது அறம். இதுக்கு நன்மை செய்து கொள்வது ஒரு அறம். இனி பிறவாதிருப்பது தான் பேரறிவு. அதான் ஆன்மலாபத்தின் முடிவு. அந்த மாதிரி அறிவை தேடிக்கொள்வது தான் அந்த இடம் ஓங்காரக்குடி. இந்த இடம் அதுதான் சொல்லித்தரும். தர்மம் செய்கிறாய், உன்னால் செய்ய முடியவில்லை, ஓங்காருடைய குடியிலை சார்ந்து செய்கிறோம். யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ செய்கிற செயல் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து அவங்க சொல்லலை, இவங்க சொன்ன நீ என்ன செய்கிற, உன் கடமை செய். யார் பார்க்குறா? உன்னை தலைவன் பார்க்குறான். இந்த ஒரு இடத்துல தான், இந்த ஓங்காரக்குடியில் தான் தொண்டர்கள் செய்வதெல்லாம் ஆராய்ந்து வரவு செலவு பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஞானி இருப்பாங்க. ஒரு சாம்பார் வாடி எடுக்கிறேன், ரசம் அல்லது மோர் எடுக்கிறோம், அதுக்காக கூட்டு எடுக்கிறோம். எந்த இலைக்கு என்ன தேவை நினைச்சு குறிப்பாக இருந்து செய்கிறவன் தான் ஆறாம். பாட்டை வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான். கையில் தக்காளி சாதம் தான் வச்சுக்கிட்டே போயிட்டுருவான். இவன் முன்னாடி தக்காளி சாப்பிட்டார், இவன் தக்காளி சாதம் தேவையில்லை, அடுத்த இலைக்கு போவோம். முதல் இலைக்கு கொண்டு போகிற தக்காளி சாதத்தை நிறுத்திட்டு அடுத்த இலைக்கு போவாங்க. அப்போ குறிப்பு இருந்து செய்வது. கையில் ரசம் இருக்குது, அவன் சாம்பார் சாதம் சாப்பிட்டப்போ ரசம் தான் ஊற்றணும். அடுத்து சாம்பார் வழியை வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரசம் சொல்ல போய்ட்டு வரும். அதை குறிப்பிருந்து சாம்பார் சாப்பிட்டார், அடுத்து ரசம் சாப்பிடுவார், அடுத்து மோர் சாப்பிடுவார். இது உலக நடை. சில பேர் வேண்டாம், ஏன் ரசம் இப்போ இந்த பனிகாலமாக இருக்குது, மோர் வேணால் நிறுத்திக்கினது. அப்போது அங்கே உள்ள ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் அவனுடைய தன்மையை புரிந்து செய்வது அறம். அதுதான் உண்மையான தொண்டு. அதை ஓங்காரக்குள் செய்கிற தொண்டு அதுதான். அது யாரோ பார்க்குறாங்க இல்லைன்னு நினச்சிடா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வைப்பாங்க. அந்த செயலை நான் அந்த செயல் பார்க்க அந்த தூய்மை இருந்துச்சுன்னா ஆசான் மனமிறங்கி நல்ல பிள்ளைன்றான் தோழர். ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளைனா, ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளை என்று சொல்வதுக்கு என்ன வேணும்னா, உட்காந்துருப்போன்னு தண்ணி வேணும். கையில் தண்ணி, டம்ளர் தண்ணி இல்லை, தண்ணி வேணுங்களா? அடுத்து மோர் வேணுங்களா? மோர் தேவைன்னா மோர் வேணும் கேட்கணும். இங்கே ரசம் வேணும் கேட்கணும். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் தலைவன் பார்ப்பான், நல்ல பிள்ளை நின்றுக்கிட்டே இருந்துடும். அப்படியே நில்லு, வெளியே எங்கெங்கேயும் போயிடாதுவான். அந்த இடத்துல நிற்கணவன் அப்புறமேட்டு சொல்லணும், ஐயா அந்த வேலைக்கு போகணும்னு சொல்லணும்னா அதெல்லாம் தரம். யோகாரக்கோட்டையில் அமைப்பு எப்படி இருக்குன்னா,
அவரவர்கள் கிடைத்த அந்த தொண்டு செய்கிறார்கள். அந்த தொண்டும் உணர்ந்து புரிந்து தூய்மையோடு தன்னலமற்ற தியாக உணர்வோடு செய்கின்ற தொண்டு எதுவோ அதுதான் ஆசான் வர செலவெடுப்பான். இதை அப்படியே வாடி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கானா பார்த்துருப்பான். நாங்களும் பார்க்குற வழி நின்றுட்டே இருப்பான் பார்த்துருப்பான். ஆனால் எந்த இலைக்கு என்ன வேணும் என்று சிந்தித்து செய்வன் தான் அறம். அவன் தான் எனக்கு ஜென்மத்தை கிடைத்திட்ட முடியும். யாராவது சாப்பிட்றான் எவ்வளோ போகிறான் கையில் வாழை வச்சுட்டே இருப்பான். இது கிடச்சிருக்கேன் நான் நின்று தொண்டு செய்கிறவர் ஆளாவுக்கு நின்று. அப்போது பந்தியில் ஒன்று உட்கார்ந்துருக்கான்றால் அவன் தேவை அறிந்து செய்கிற தொண்டு எதுவோ அதை சிறந்த தொண்டு அவன் தான் ஆசி வருவான். அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் சங்கத்துக்கு உண்டு. யார் செய்வார்கள்? புண்ணியம் செய்த மக்கள் தான் செய்வார்கள். அந்த மாதிரி உணர்வு இல்லை என்றால் அந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு லட்சியம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சாம்பார் போட்டோம், எத்தனை பேர் ரசம் போட்டோம், எத்தனை பேர் தண்ணி வச்சுருக்கோம். தேவை எந்த இருப்போ அத்தனை பேருக்கும் அந்த சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் தேவை. அதை புரிந்து கொண்டு செய்கிற தொண்டு தான் ஆசான் விரும்புவார். அப்படி செய்து விட்டால் தப்பவே தப்பாது. அவர்கள் ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம். வாய்ப்பு கிடச்சிருக்கு. வேறு எந்த இடத்திலும் தொண்டை புரிந்து கொள்கின்ற அறிவு இருக்காது. இருக்கலாம், கொஞ்சம் சிக்கனமான அறிவாக இருக்கும். அது சிறப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஓங்காரக்குடியில் ஒரு தொண்டன் செய்த தொண்டை உணரக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. அப்படியே பிள்ளைகள் தொண்டு செய்கிற பார்த்துட்டே இருப்பாங்க. தொண்டு செய்து பார்த்து அருள் செய்யக்கூடிய ஆற்றல் ஞானி இங்கே ஓங்காரக்குடியில் உண்டு. நீ யாரையும் பார்க்க வேணாம், நீ பாட கடமை செய், அதை உணர்ந்து செய், உணர்வோடு செய், தியாக சந்தியோடு செய் அப்படின்வான். இப்போ 2 நாள் வேலை நடந்திருக்கு, 22, 23. இல்லை, நம்ம தொண்டர்கள் மிக சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை வர சொல்ல யாருக்கு தெரியும்? அவன் மனசுக்கு தெரியும். தொண்டு செய்தவர்கள் உணர்ந்து செய்திருக்கிறோம். பல பேருக்கு குறிப்பறிந்து செய்திருக்கணும். தண்ணி ஊருக்காய் வைக்கிறேன்னா ஊருக்காய் அவர் கேட்குற மோர் சோறு சாப்பிட்டுருக்கா, ஊருக்காய் வேணும் இருக்குது, ஊருக்காய் வேணுமான்னு கேட்டுக்கிறது. சாம்பார் சாதம் சாப்பிட்டா அடுத்து ரசம் வேணுமான்னு கேட்குறாரு. ரசம் சாப்பிட்டா மோர் சுவாதம் வேணுமான்னு கேட்பார். அடுத்து ஊருக்காய் வேணுமா தண்ணி வேணும்னு கேட்பார். இப்படி அவரவர்கள் எத்தனை பேருக்கு அந்த உணர்வோடு செய்கிறார்களோ அது ஜென்மத்தை கிடைத்திட்டுருணும். ஞானிகள் பார்வைப்படுது. நீ செய்கிற தொண்டை ஆசான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோக்கம் நியாயம் எங்கே தானே? அடிமை இல்லறத்தில் இருந்தும் இல்லறமும் சிறக்கணும். அடிமைக்கு ஞானமும் சத்திக்கணும். கடவுள் ஆசி வரவும் எனக்கு அருள் செய்யணும். இந்த தொண்டு அங்கே தான் போய் நிற்கும். வாங்கி ஓங்காரக்குள் செய்ய தொண்டு ஒன்று இல்லறமும் சிறக்கும். அடுத்து அவனுக்கு பெறக்கூடியது பேரின்ப வாழ்வு, அது தப வாழ்வு. ஜென்மத்தை ஆன்மலாபத்துக்கு நோக்கி செய்கிறது. ஆன்மலாபத்தை நோக்கி செய்தாலும் ஆசானுக்கு தெரியும். அந்த தொண்டில் சிறிதர் கடுகு இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிறார் ஞானி. வேறு ஒன்றும் வேண்டாம். ஓங்காரக்குடியில் வந்து தண்ணி வேணுமா, சாப்பிட்றவங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலே அது ஆசான் ஏற்றுக்கிறார். நல்ல பிள்ளைன்றவர் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு போகணும். அது தண்ணி அவசியம். அப்போ தொண்டு அங்கே வர்றவர்கள் அங்கே வருகிறார்கள். வாங்க ஐயா சாப்பிட்றீங்களா? அவர் எருமையை போய் சாப்பாடு போட்டால் அது தலைவன் பார்க்குறான். அப்போ அற்புதமான தொண்டுங்க. ஞானிகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்கின்ற தொண்டு செய்கிறவர்கள் நிச்சயமாக ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்வார்கள். ஜென்மத்தை கிடைத்திட்ட ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான். ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய இடம் ஓங்காரக்குடியிலே. தற்போது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ப்பதற்கு அருள் செய்யக்கூடிய வல்லமையும் அகத்தீசனுக்கு உண்டு. ஓங்காரக்குடியில் பல ஞானிகள் தங்கியிருக்கிறார்கள். யார் எதை விரும்பி செய்தாலும், எதை விரும்பி அவன் இந்த தொண்டு செய்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை ஆசானுக்கு உண்டு. பெருங்கையோடு யாரும் போக மாட்டார். மற்ற சங்கம் உள்ளது. ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலும் அவனுக்கு ஆசை உண்டு. அது குறிப்பறிந்து செய்ய உண்டு. தண்ணி வேணுங்களா? அவராக கேட்டு கொடுத்தாலும் நியாயம்தான், குற்றம் இல்லை. தண்ணி வேணுங்களான்னு கேட்டு கொடுத்தால் அதில் ஒரு புண்ணியம் உண்டு. இந்த ஒரு அசைவு ஓங்காரக்குடியில் ஒரு எச்சலை எடுத்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி வைத்தால் அது வாய்ப்பு இருக்குது. ஆக வருகின்ற மக்கள் மனம் நிறைவு செய்து அனுப்புதல், மக்களுக்கு நிறைவு செய்தல், மக்கள் மகிழும் என்று செய்வது. வரான் சாப்பிட்றான், ஆசானை பார்க்குறான், அகத்தீசனை பார்க்குறான். இந்த தொண்டு எங்கே போய் நிற்கும்னா, முன் செய்த வினைத்திற்கும் அகத்திய சன்மாசங்கத்தில் செய்யக்கூடிய தொண்டு முன் செய்த வினையை நிற்கும். பொல்லாத வறுமையத்திற்கும் அச்சமில்லா வாழ்வு தரும். அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் அறத்தை பெற்றேக்கலாம். அறம் இதுதான் என்று அறிந்து கொடுக்கின்ற ஒரே இடம் இதுதான். சுட்டி காட்டுவான். அதுதானே உண்மை போயாது. அவன் என்ன செஞ்ச விட்டு காலமை வீட்டில் என்ன செஞ்ச அன்பு, மனைவிட்டு அன்பு காட்டினா அதுவே அறம். பிள்ளைகிட்ட அன்பு காட்டினா அதுவே அறம். தாய் தந்தையில் அன்பு காட்டுவாரா அதே அறம். தன்னை வேலை செய்கிறவனும் அவன் தகுதி கேட்டவன் அன்பு காட்டுவோம் அது அறம். நண்பர்கள் இருக்கிறார்கள்,
அவர்களுடைய முடிந்த அளவுக்கு அவரோட தகுதிக்கு உதவி செய்தல் அறம். விருந்தினர் வருகிறார்கள், விருந்தினரை மகிழ்ச்சி விருந்தினர்களுக்கு வேண்டியது செய்வதும் அறம். விருந்தை போட்டுதல். விருந்தை போட்டு சரிப்புள்ள மக்கள் தான் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியாது. சிறந்த அறிவுள்ள மக்கள் தான் விருந்தை போட்டுவோம். அவன் வரும்போதே, விருந்தினர் வரும்போதே அவன் தகுதியேற்ற மாதிரி முறந்த முகத்தை காட்டுவதும் இனிமையாக பேசுவதும் சுவையான உணவு தருவது, அதுவே சிறப்பு அறிவு. அதுக்கும் அறிவு வேண்டும், அதுவே அறம். நல்ல விருந்தினருக்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவன். அவனோட தகுதிக்கேற்ற மாதிரி அன்பு செய்தல், உணவு அவன் விருப்பமானவற்றை செய்து கொடுப்பதும் அறம். விருந்தை போற்றுவதும் அறம். ஒருவோட இனிமையாக பேசுவதும் அறம். அதுக்கும் தகுதி இருக்குது. பேசுவதில் அறம், பார்ப்பதில் அறம், செய்வதில் அறம், செயலில் அறம், சிந்தையில். அப்போ அத்தனையும் அறம் இருக்குது. அறம்னா அது நல்ல செய்கை. தூய்மை இருக்குன்னு அறம் என்றால் தூய்மை என்று ஒரு பொருள் உண்டு. அறம் என்றால் அன்பு என்று ஒரு பொருள் உண்டு. அருள் செய்தல், சகிப்புத்தன்மையும் ஒரு அறமே. பிற அடாது செய்கிறான் என்றால் அது பொறுத்து கொடுவதும் அறமை. ஒரு அளவுக்கு அடாது செய்கிறான். சிறியோர் செய்த சிறுவலை எல்லாம் பெரியோர் அப்படி பொறுப்பது கிடையாது. சிறியோர் பெரும்பிழை செய்வராயின் பெரியோர் அப்படியே பொறுப்பதற்கு அரிதன்ட்டான. அப்போது சகிப்புத்தன்மை ஒரு அதுக்கும் ஒரு அளவு தகுதி கேட்ட மாதிரினா அறம். அதுதான் அறம்னா. இப்போ இதோட சொல்லணும், ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரையிலும் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும், சிந்தை செயல் சொல் அடுத்து பார்வை, அந்த ஒவ்வொரு அசைவிலும் மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது, சிரித்து பேசுவது, குற்றமில்லை. அது பெரிய செலவு இல்லை. அதில் அதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருந்தாக்கா அவன் சொல்லுவான், சரி இதுக்கு கண்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு அளவு, அந்த யாராருக்கு எப்படி பேசணுங்க ஒரு அளவு இருக்குது. அதுதான் அறம். அது சிறப்பறிவு வேண்டும். அந்த சிறப்பறிவு தருவது யாருன்னு கேட்டான், ஆசான் ஞானிகள் தான், கடவுள் தான் தருவான். அப்போ செய்கையாலும் அந்த நிலையை உயர்த்தி கொள்ளலாம். கடவுள் ஆசியாலும், கடவுள் ஆசி பெறுவதற்கே அறிவு வேண்டும். இப்போ எந்த அளவுக்கு பிற உயிர்கள் மகிழ்ச்சி கொண்டு கொண்டானோ, சிந்தை செயல் சொல் பார்வை, இந்த அசைவு, அந்த அசைவிலேயே மகிழ்ச்சி கொண்டு போகணும். அப்படியே மெதுவாக அசையணும். அப்போ ஒவ்வொரு அசைவிலும் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது என்பது சாதாரண அறிவு இல்லை. அது சிறப்பறிவில் மக்கள் தான். அந்த சிறப்பறிவு ஞானிகள் ஆசியாதனுக்கு அது புண்ணியத்தால் கிடைக்கும். புண்ணியம் செய்வதற்கே அறிவு வேண்டும். எல்லாரும் புண்ணியம் செய்ய முடியாது. எப்படி செய்தால் அது பிறருக்கு எப்படி செய்தால் பிறருக்கு நன்மை தரும் என்று நினைப்பதுவே அறமாகும். இந்த அறத்தை தேடிக்கொள்ளுகின்ற ஒரே இடம் ஓங்காரக்கூடிய ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளலாம். ஜென்மத்தை கடைத்தேற்றிக்கொள்ள ஒரே இந்த ஓங்காரக்கூடிய ஒன்று அவர்களுக்கு தெளிவான பாதை காட்டுவார்கள். இல்லை என்ன செய்வான், பண்ட இடத்தில் ரெண்டு ஆடை வெட்டி பங்கு போட்டு கொடுப்பான் எல்லாத்துக்கு. அது அறமன் அவன் நடிச்சிட்டு இருப்பான், அறம் இல்லது. அப்போது எந்த உயிரும் பாதிக்காமல் பிற உயிருக்கு நன்மை செய்தல். அடே எப்பாடா, ஒரு அறம் செய்யும்போது அந்த அறப்பணியால் எந்த உயிர் அந்த அறப்பணிக்கு அந்த அறப்பணி செய்வதற்கு காரணமான ஒன்றை செய்வதற்கும் சிறப்பறிவு வேண்டும். ஒன்றை வருத்தி ஒன்றை செய்வது அறம் அல்ல. ஒரு உயிரை வருத்தி இன்னொருக்கு அறம் செய்வது அறம் இல்லை. என்ன செஞ்சிருக்கான், புலி வளர்த்தான். புலியை வளர்ப்பவன் நாட்டுக்கொட்டியை வெட்டி புலிக்கு கொடுத்தாங்க. அது அறமாது அல்ல. அது அப்போ அந்த உயிர் எந்த உயிரும் பாதிக்காமல் ஒரு உயிருக்கு அறம் செய்வது என்பது சிறப்பறிவு தான். அது ஞானிகள் ஆசையாக தான் முடியும். வருத்தாமல் பிறரை வருத்தாமல் செய்து நன்மை செய்யலாம். இதற்கு என்ன வேண்டும்னா சிறப்பறிவு. சிறப்பறிவு யார் தருவார்? ஞானிகள் தான் தருவார்கள். ஞானி பூஜை செய்கிற முறை தெரிந்து கொண்டால் அவன் இல்லறத்தையும் செம்மையாக நடத்துவான், துறவத்தையும் செம்மையாக நடத்துவான். துறவு என்பது எதுன்னு கேட்டான். சிந்தனையை தலைவன் திருவடி வைத்திருப்பதே துறவு. ஐயாவான் செய்வான், அரசியல் இருப்பான், உலகத்தையே இருந்துகிட்டு இருப்பான். தன் சிந்தையில் மட்டும் ஞானிகள் நாமத்தை அந்த இடையே அகத்தீசா நந்தீசான்னு சொல்லியிருப்பான். அதுதான் துறவு. ஞானிகள் நாமத்தை சொல்ல முற்படுவதே, ஞானிகள் நாமத்தை சொல்லுவதே துறவு. துறவு ஏன் செய்யணும்னா பிறவி ஒழிப்பதற்கு துறவு வேண்டும். அந்த பிறவி ஒழிப்பதற்கு காரணமாக இருப்பவன் ஞானிகள். ஞானி தலைவன் ஆசையில்லாமல் ஒருவன் துறவு மேற்கொள்ளும். துறவு என்பது இந்த உறவிலிருந்து மாறுபட்ட செயல் உண்டு. உறவில் இருந்து கொண்டே துறவை காப்பார், துறவை மேற்கொள்வான். மனைவி மக்களோடு இருப்பான், வியாபாரம் செய்வான், அது உறவு.
இந்த துறவில் இருந்து கொண்டே துறவை நாடி செல்வது அது நாமஜபம். அது போன்ற ஒரு சிறப்பறிவு உள்ளவன் ஞானியில் ஆசி பெற்றவன் தான் இருப்பான். எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான், உலகத்தை சினிமா பார்ப்பான், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் அவன் சிறந்த துறவியாக இருப்பான். எல்லாவற்றையும் விட்டுருவான். எல்லாவற்றையும் விட்டுட்டு மனைவி மக்கள் எல்லாம் அதிலே இருப்பான். ஆனால் எல்லாவற்றையும் இருந்து கொண்டே துறவை மேற்கொள்வது சாதாரண அறிவில்லை. நான் இருப்பார். துறவு என்பது நாமஜபமே. துறவு என்பது ஆசான் திருவடியே. ஆசான் திருவடியை ஆசான் நாமத்தை சொல்வது ஆசான் திருவடியை பூஜிப்பதே துறவு. அது இல்லறத்தில் இருந்து உறவில் இருந்து கொண்டே துறவை செய்வான். அது உபதேசிக்க வேண்டும். உபதேசம் செய்தாலன்றி இந்த மாதிரி வராது. இது தோஷம், இது ஆகாது, மனைவி தோஷம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம்னு சொல்கிறது இருந்து கொண்டே செய்வான். அதான அவன் தான் இல்லறத்தில் இருப்பவரும் ஞானிகளே. ஞானியாக இருப்பான், அவன் மடையனாக இருப்பான். அவனுக்கு தெரியாது எப்படி செய்யுதுன்னு. சம்சாரம் செய்வதிலும் ஞானி உண்டு, சன்னியாசி செய்வதிலும் மடையன் உண்டுன்னா. இப்போ மனம்தான் இதற்கு காரணம். மனசு தான். மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் இல்லறமும் துறவுறதும் செம்மையாக நடத்தலாம் என்று சொல்லுகின்ற இடம் ஒரே இடம் ஓங்காரக்கூடியதான். ஆக நம்மளாம் இங்கே வந்திருக்கிறோம். 2 நாள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அன்பர்கள் சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள். அவரை வாழ்த்துகிறேன், அவர் திருவடியை வணங்குகிறேன், போற்றுகிறேன். ஏனென்றால் ஏன் இந்த விழா நடத்துன்னு கேட்டான். ஓ ராமலிங்க சாமி, இதோ அகத்தீசன், அதோ திருமூல தேவர், அதோ சுப்பிரமணியர். பெரியோரை அறிமுகப்படுத்துகிறோம், பெரியோருக்கு விழா நடத்துகிறோம். நோக்கம் மக்கள் பெரியோரை அறிந்து கொள்வதும் அவர் திருவடியை போற்றுவதற்கு காரணமாக இப்போது எதுவோ இந்த விழாவின் நோக்கம். அதுதான். இந்த 2 நாள் நடத்தினே எவ்வளோன்னா பசியாருனாங்க. யாராவது அகத்தியருக்கா சண்முக சங்கம் அப்போ மகான்கள் பூஜை செஞ்சாங்க. 131 மகான்கள் நாம் சொன்னாங்க. ஏன் 131 மகான்கள் சொல்ல வேண்டும்? உன் அறிவு கெட்டாது இருந்தது. துறவிலே உறவை காணுதல், உறவிலே துறவை காணுதல்னா. துறவில் உறவை காணுதல், உறவில் துறவை காணுவதுனா. 2 செம்மையாக செய்வது. அறிவுள்ள வந்தாடா செய்வான். அது எல்லாம் செய்ய மாட்டான். சில பேர் என்ன செய்வானாக்க மனைமகளை விட்டு காட்டுக்கு போவான். சரி, அவன் காட்டுக்கு வாழ்ந்தவன், ஏதோ நாய் நேரி அடித்து சாப்பிட்ட உடனே. ஆனால் துறவில் இருந்து கொண்டே உறவை தேடுதல், உறவில் இருந்து கொண்டே துறவை பாரியது. துறவையும் உறவையும் ஒன்று அறிவது எதுவோ அதுவான் சிறப்பறிவுன்னா. அந்த சொல்லித் தருவது எதுவோ ஓங்காரக்கூடியல். வாய்ப்பு கிடைத்திருக்கு அன்பர்களுக்கு. பெண்கள் ஆண்களும் பல ஜென்மத்தில் பல ஞானிகள் தொண்டு செய்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜென்மத்தை கிடைத்ததற்கு ஒரு ஏணியாக இருக்கும் அகத்திய சன்மார்க்க சங்கம். தொண்டர்கள் ஜென்மத்தை கிடைத்தற்ற இந்த சங்கம் ஒரு ஏணியாக அமைந்திருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குற்றம் குறை காணுவதற்கு நியாயம் இல்லை. யார் மீதும் குற்றங்கள் இல்லை. எல்லோரும் நல்லவரே. இங்கே இப்போ அத்தனை பேரும் ஞானிகள் தொண்டு செய்தவர்களே. சில பிரச்சனை இருக்கலாம். மறந்து மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம். துறவினுடைய செயல் இது. மறப்போம், மன்னிப்போம். சகஜம், சாந்தம். சிலது அறியாமல் செய்வான். இது சகஜம். அதனால் இருப்பது சாந்தம். சகஜம், சாந்தம் என்பது துறவினுடைய முறை. இந்த கொள்கையை கடைபிடிக்கணும். சில பேர் இது பொருளாதாரத்தில் சில தவறு செய்வோம், போடான்னு போகலாம். இது சகஜம். இது சகஜம் தான். அப்போ இது இல்லறத்தான் சில தவறு செய்வான், சில பொருளாதார பிரச்சனை செய்வான், சில சகஜம். அப்போ சாந்தம் தானே வரும். ஆக ஜென்மத்தை கிடைத்துட்டுவதற்கு வழி சொல்லுகின்ற இடம் ஓங்காரக்கூடிய. இப்போ 2 நாள் விழாவிலும் அவரவர்கள் போட்டி கொண்டு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதே தொண்டு மென்மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த கூட்டம் போட்டிருப்பது இனி அகத்திய சன்மார்க்க சங்கம் மேற்கொள்ளும் விழாக்கள் எதுவோ அது அத்தனையும் மனித வர்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டலாக அமையும். என்ன விழா? என்ன விழான்னா ராமலிங்க சாமி பூஜை செய்கிறாங்க, இந்த ஒரு அகத்தீஸ்வரர் பூஜை செய்கிறார். இது அந்த மணிக்கு அவசர மண்டபத்தை உட்காந்து நாமஜபம் செய்கிறாங்க. மக்களுக்கு உண்மை ஆன்மீகத்தை வழிவகுத்து காட்டுவது தான் இந்த விழாவின் நோக்கம். இனி செய்ய போகிற விழாவும் அப்படி தான் இருக்கும். தனிநபர் வளர்ச்சிக்கு மையமாக இல்லை. இப்போ ஞானிகளை பொறுத்து அந்த 2-4 விழாவிலும் ஒரு 8-9 பேர் சாப்பிட்டுப்பாங்க. 8-9 பேர் சாப்பிடுவோம். 9,000 பேர் பசியறிக்கிறார்கள். 9,000 பேரும் ஞானிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். நாமஜபம் செய்து காதில் கேட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் பெருக வேண்டும். எந்த கூட்டம் பெருக வேண்டும்? மக்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு இந்த கூட்டம், இந்த வேளாக்கள் வர வேண்டும். மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு அடைந்திருக்கணும். ஆகவே இந்த நூலோடைய நோக்கம் என்னென்னா, 33 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 1976 செப்டம்பர் 17, 76
30 வருஷம் 31 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 31 73 நம்ம இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிட்டோம். 1973 ஞானிகள் பெருமையை பேசி வந்திருக்கோம். 1973 ஆரம்பிக்கப்பட்டு 2008 வந்துட்டுருக்கோம். 33 வருஷம் தொடர்ந்து வெற்றி நடை போட்டே வருது. வீர நடைன்னு சொல்லுவோம். தொய்வே இல்லாமல் கொஞ்சம் கூட சலிக்காமல் செஞ்சுருக்கோம். அதை பற்றி ஒரு 10 நாள் நிப்பாட்டு பண்ண தானே அப்புறம் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நற்செயல் நடந்து கொண்டே இருக்குது, மிகுதியாக குறையாக. ஒரு சமயத்தில் மிகுதியாக நடக்கும். பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம், தினமும் 10,000 பேருக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோம், 15,000 பேர் செஞ்சுருக்கோம், சிலப்போ 300-400 பேர் செஞ்சுருக்கோம், செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 30 ஆண்டுகளில் ஒரு நாளும் அன்னதானம் இல்லை என்று சொல்லவில்லை. இது மனிதத்துக்கு உட்பட்டதில்லை. ஏதோ ஒரு தடைப்படும். ஒன்று பொறாமைக்காரர்களால் இடையூறு வரலாம், அல்லது தன்னுடைய பலகீனமாக அறிவால் இடையூறு வரலாம். பேராசை அல்லது சிறுமை கோணம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லை, பெருக்கும் பெருமை நிறுத்தினான். சிறிய கோணம். தொண்டை மதிக்க கற்றுக்கொண்டதுனால தான் இந்த 30 வருஷம் இந்த வாழ கூடி இருக்கு. ஒருவன் தொண்டு செய்தால் புரிந்து கொள்வோம். சுப்படி செட்டியார் நம்ம மேற்கொண்டு அறப்பணிக்கெல்லாம் தொண்டு செஞ்சிருக்காரு கூடிய ஒன்று. அப்போ நம்ம மதிக்கிறோம். அவர் தொண்டை புரிந்து கொண்டுவிட்டோம். ஒவ்வொரு தொண்டனையும் புரிந்து கொண்டு அருள் செய்யக்கூடிய இடம் ஓங்காரக்கூடியது தான். ஜென்மத்தை கிடைத்த விரும்புகிறாயா, வா இங்கே, உனக்கு என்ன வேண்டும், என் பிரச்சனையா என்று அன்பர்களை விட்டு கேட்க செய்வோம். கடைசி சமயம் இருந்தால் ரகசியமாக அது கொடுத்து சரி செய்து விடுவோம். ஆக தொண்டர்கள் பிரச்சனை தீர்ப்பதும் ஒரு அறமே. தொண்டர்கள் பிரச்சனை இந்த தான் தீர்க்க முடியும். அவர்கள் தொண்டு செய்கிறார்கள், எங்கே போவார்கள், எது பிரச்சனை அவங்க தீர்த்து வைப்பாங்க. மற்ற இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது. லாபத்தை நோக்கி செய்வோம். ஆக ஒரே லாபம், மக்கள் உண்மை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் உண்மை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் உண்மை ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை பொருள் என்பது ஆசான் திருவடியே, உண்மை ஆன்மீகம் என்பதும் ஆசான் திருவடியே. ஆசான் நாமத்தை சொல்வதே உண்மை, ஆசான் நாமத்தை சொல்வதே உண்மை ஆன்மீகம், உண்மை ஆன்ம லாபம் தரணும். இங்கே நம்ம தொண்டை செய்ய வந்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்து விழாக்கள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். நடக்கலாம். அந்த விழாக்கள், ஒரு விழா என்பது எந்த அளவுக்கு மக்கள் பசியாக இருக்கிறார்கள், ஒரு விழா என்பது எந்த அளவுக்கு மக்கள் பசியாறி சென்றிருக்கிறார்கள். வந்தவர்கள் அத்தனை பேரும் நிறைவாக சாப்பிட்டு போனார்களா, அன்பர்கள் கவனித்தார்களா? சாப்பிடும்போது அவங்க கவனிப்பதே ஒரு அறம். இப்போ இலை பரிமாறி இலை போட்டுட்ருக்காங்கன்னா அது தேவையானவற்றை செய்வது எதுவோ அது அறம். ஏன் செய்கிறாய் என்பதை கடைத்திட்டு வந்திருக்கிறேன். இல்லறத்தானுக்கு பாதுகாப்பு, துறவரத்தானுக்கு பாதுகாப்பு. இப்போ இல்லறத்தான் துறவரத்தான அவனை ஒரே ஆளையை பார்க்கிறேன் நான். இல்லறத்தானும் பார்க்குறேன், அவன் துறவரத்தானை பார்க்குறேன். தொண்டு செய்கிறான், கடவுள் ஆடைய போகிறான். இல்லறமும் செம்மையாக நடக்கும், துறவரும் நடக்கும். அப்போ ஒருவனே நான் துறவரத்தானாக பார்க்கிறேன், அவனே உறவரத்தானாக பார்க்குறேன். இல்லறத்தானாகவும் பார்க்குறேன், துறவரத்தானாக பார்க்குறேன். ஏன்னா ஒரே மனிதன், சராசரி மனிதன் போல் உடை அணிகிறான், மாற்று உடை இல்லை. பேண்ட் சட்டை போட்டுக்கிறான் அல்லது வேஷ்டி சட்டையை போட்டுக்கிறான். ஆனால் அவன் துறவு மேற்கொண்டுக்கிறான். ஏன்னா இந்த பேண்ட் சட்டை போட்டிருக்கான், துறவு மேற்கொண்டிருக்கான். அவன் துறவையும் மேற்கொண்டிருக்கான், இது இல்லறத்தை நடத்தி வருகிறான். அப்போ இதுக்கு என்ன அடிப்படை? ஒரு நற்செயல் செய்கிறவன் இல்லறத்தானா இருந்தாலும் அவன் துறவை மேற்கொள்கிறான். ஓங்காரக்குடியில் தொண்டு செய்கிறவன் அத்தனை பேர் துறவை மேற்கொண்டிருக்கான், அவன் இல்லறத்தானாக இருப்பான். அதை புரிந்து அது போன்ற ஒரு தன்மை நாம் அல்ல இல்லறத்தான் தான். இல்லை நான் துறவரத்தான் தான். எப்போ நான் துறவரத்தான்? அகத்திய சன்மார்க்க சங்கம், அகத்திய சன்மார்க்க சங்கம் மேற்கொள்ளுகின்ற அறச்செயல்களுக்கு தொண்டு செய்தால் அவன் துறவரத்தான். அது தொண்டு செய்த நாட்கெல்லாம் உறவத்தான், இல்லறத்தான். இந்த இடத்தை தவிர அறம், பொருள், இன்பம், உயிரச்சனம், அறத்தை பற்றி பேசவே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இப்போ பொருள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த பொருளை அறப்பணிக்கு செலவு செய்கிறவன் அறிவாளி. தனக்கு வந்த பொருளை இறுக பற்றி கொள்ளாமல், பாசபந்தத்தில் அந்த பொருளை செலவு செய்யாமல், தனக்கு வந்த பொருளை, கடவுள் கொடுத்த பொருளை தன் மனைவி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டியதான். ஆனால் அந்த பொருளை மனைவி மக்களுக்காகத்தான் வந்தது என்று நினைக்கக்கூடாது. வந்தது கடவுள் கொடுத்தான். அந்த பொருளை தனக்கும் தன் மனைவி மக்களுக்கு தான் வந்து நினைத்தார். மடையன் அல்ல, சுத்த மடையன்னா. கடவுள் கொடுத்த பொருளை தன மனைவி மக்களுக்கு செலவு செய்துவிட்டு மிச்ச மிகுதியை பசியாற்றக்கூடிய அல்லது அறப்படை செய்வதை நினைக்கின்றவன் அவன் யாரோ அவன்தான் உண்மையான துறவி.
அது எப்படி யார் செய்வார் சொல்லி தர வேண்டும். ஒரு பொருள் சேர சேர பிற்காலத்துக்கு வேணும்னு நிறுத்தி விடுவான். வந்தால் தாடா சனி என் பிடித்ததடா பிடிச்சனா. பொருள் வந்து எதுக்கடன்னு கேட்டான். நான் என் மனைவி மக்கள் தாய் தந்தை அத்தனை பேரும் பசியாக இருக்கிறோம், உணவு உடைய. ஆனால் மிகுதி பொருளை பஞ்சபராரிக்கு கொடுத்துருக்கான் கடவுள் நினைப்பவன் யாரோ அவன் உண்மை துறவி, அவன் திருவடியை நான் வணங்குகிறேன். அவன் தான் உண்மை துறவி. பொருளை இருக்க பற்றி கொள்கவன் எதை செய்கிறான், எதை செஞ்சிட்ருக்கான். கடவுள் தன்மை தெரியாத, பொருளின் தன்மை தெரியாதவன் அவன். ஏன்னா பொருள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இருக்கப்பட்டுக்கிறாய்? இந்த பொருள் கடவுள் கொடுத்தது உனக்கும் உன் மனைவி மக்களுக்கு சாப்பிட்ட போக மிச்ச ஏழைகள் செய்யணுன்னாங்க. இருக்கப்பட்டு கொண்டால் என்ன செய்வானா, உனக்கு நரகத்தை போட்டுவான். நான் கொடுத்த பொருளை நீ உன்னை சார்ந்த உனக்கும் உன் மனைவி உன்னை சுற்றத்தார்கள், அது உன் அன்புள்ளவர்கள் விருந்தினர்கள் வேலை செய்கிறவர் கொடுக்கணும். இது தவிர மேலே இருக்கப்பட்டு கொண்டால் அடுத்த ஜென்மத்தில் உயர்ந்த பெருமையாக நாய் பண்டியாப்படுவேன். நாய் பண்டியாக பேக்க வைத்து விடுவேன் உன்னை. யாராக என்ன கேன நினச்சாங்களெல்லாம் உனக்கு தேவையான பொருளை கொடுத்து உன் மனைவி மக்கள் சாப்பிடு எல்லாவற்றையும் உன் விருப்பமானவற்றை செய்வதற்கு கொடுத்துருக்கிறேன். மேலும் உனக்கு பொருள் கொடுக்குறேன். எதுக்குன்னா ஜென்மத்தை கிடைத்த தந்திருக்கிறேன். அது இருக்க பற்றி கொண்டால் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நாய் பண்டியாக பிறக்க வச்சிடணும். சும்மா சொல்லவன் என்னடா அவ்வளோ கொடுமை வேண்டாம், வெளியே தெரியாது, கடவுள் தன்மை யாருக்கும் தெரியாது. பொருளானாம் எல்லாம் தெரியாது இவரும் மரணாம் மானா பிறப்புனா. பொருளை நீ கொடுத்து கடவுள் கொடுத்த பொருளை மக்களுக்கு மற்றவர்களை பயன்படுத்தாவிட்டால் நீ நாயாக பிறக்க வேண்டியவர். மானா பிறப்பு, துன்பமான பிறவின்னா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கு பொருள் சேர்ப்பான், ஏடா சேர்க்குறேன்னா உனக்கு கடவுளுக்கு கொடுத்தது மக்களுக்கு செய்யறதுக்கு, ஏழை மக்களுக்கு புண்ணியத்தை செய்வதற்காக கொடுத்துருக்கேன். நீ புண்ணியம் செஞ்சால் நான் புண்ணியத்துக்காக செஞ்சுருக்கேன். இருக பற்றி கொண்டால் உனக்கு பண்டி ஜென்மம் தானே வரணும். பொருளானாம் எல்லாம் என்று ஆதி வரும். பொருள் ஒன்றே போதும், அது ஒன்று பற்றி இருந்தால் எதை நான் செய்வேன் என்று இந்த பொருளை இருகப்பட்டு கொண்டால் அவனுக்கு என்ன மானா பிறவினா துன்பப் பிறவின்னு அர்த்தம். நல்ல பிறவி வராது அவனுக்கு. அப்போ அவன் என்ன செய்ய வேண்டும்? அறிவுடைய ஆண்டோரை தொடர்பு கொள்ள வேண்டும். நான் என்ன பொருள் மிகுதியாக வந்திருக்குது, என்ன செய்ய வேண்டும்? ஜென்மத்தை கிடைத்திட்ட கடவுள் தந்தான், இதை அதுக்கு செய்யறதுக்கு நீ அருள் செய்யணும்னு கேட்டான். அவன் சுட்டி தருவான். வள்ளுவன் இப்படி மறைமுகம் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ பொருளாதாரத்தின் தன்மை அறிந்து கொண்டவன் பொருளின் தன்மை எதுன்னு கேட்டான். அறம் செய்வதற்குத்தான் வந்தது பொருள். உன்னைங்க பார்த்து மனைவி மக்கள் சுற்றத்தார்கள் தாய் தந்தை எல்லாம் பாதுகாத்துக்க. எஞ்சி இதை ஏழை எளிய மக்கள் செய்யாவிட்டால் உனக்கு நிச்சயம் மறுபிறவி துன்பமான பிறவினா. அறம் பொருளுடைய தன்மை. இப்போ நான் பேசுவது பொருள் தன்மை. அறம் என்பது பற்றி முன்னே விளக்க தந்து விட்டேன். அறம் செய்தால் அறம் தான் சொல்ல. அறம் மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும், மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது அறம். நோக்கம் உடல் ஆரோக்கியம், வறுமையில்லா வாழ்வு, பகையில்லா வாழ்வு, எல்லாவற்றையும் சாதிக்க வல்லமை தருவது அறம். அறம் பொருளை பற்றி பேசியிருக்கேன். இப்போது பொருளை முறையறிந்து செய்தால் அவன் ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்வான். அது முறையறியாமல் இருக்க பற்றி கொண்டால் பன்றியாக பிறப்பான் என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொல்கிறான். பொருளானாம் எல்லாம் அன்றியாதி வரும், மரணாம் மானா பிறப்பு, துன்பமான பிறப்பான். பொருளை அறப்பொறுத்த அறம் பொருள் இன்பம். இன்பம் என்பது உணவால் வருவது உண்டு, உறக்கத்தால் வருவது. நல்லா இந்த மாதிரி தூங்குவது, நல்லா சாப்பிட்றோம், சுவையான உணவு கிடச்சா இன்பம் தான். நல்ல ஓய்வெடுக்க வாய்ப்பு கிடைச்சா இன்பம் தான். அறம் பொருள் இன்பம், உணவால் வருகின்ற இன்பம். அது மற்றும் உடலால் வருகின்ற இன்பம், அது காட்சியால் வருகின்ற இன்பம். அது ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு இதுக்கு பார்க்குறோம். நான் இனிய பாடல் கேட்பது இன்பம், இனிய காட்சி பார்ப்பது இன்பம், இனிய தென்றல் இதில் இருக்கிறான், ஏசியில் இருக்கான் இன்பம். அப்போது உணவால் வருகின்ற இன்பம், உறக்கத்தால் வருகின்ற இன்பம், காட்சியால் வருகின்ற இன்பம். பல காட்சிகளை காணுகிறான், பல ஊர்களுக்கு போகிறான், பல இயற்கை காட்சி காணுகிறான். கண்களால் பெற்ற பயன். இனிய பாடல் கேட்கிறான், செவியால் பெற்ற இன்பம். இனிய காட்சிகள் கண்களால் வருவது, இனிய பாடல் கேட்பது செவியால். தென்றலை அனுபவிக்கிறான், நல்ல சுவையான உணவு சாப்பிட்றான். அப்போ சுவையான உணவு சாப்பிடுவது இன்பம்தான். உணவால் இன்பம், உறக்கத்தால் இன்பம், காட்சியால் இன்பம். இனிய பாடல் கேட்பது இன்பம், இனிய காட்சி காண்பது இன்பம், இனிய தென்றல் அனுபவிப்பது இன்பம், நல்ல தூங்குவது இன்பம். இன்பம் அடுத்தது உடல் இன்பம். மனைவியோடு கூடுதல், பிள்ளைகளை ஆறத் தொழுதல், நண்பர்களிடம் இனிமையாக பேசுவது, இனிமையாக பேச்சை கேட்பது இன்பம், இனிமையான காட்சி காண்பது இன்பம், இனிய பாடல் கேட்பது செவிக்கு இன்பம். அது இன்பத்தின் வாழ்க்கை.
இதற்கெல்லாம் உடம்பு வேண்டும். அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படும். இப்போ உயிருக்கு அச்சம் உண்டு. உயிருக்கு ஏன் அச்சம் வந்தது? ஏன் வர வேண்டும்? அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்திருந்து தேரப்படும். உயிருக்கு அஞ்சு உயிரை போட்டு அஞ்சப்படக்கூடாது. எல்லா உயிரும் அஞ்சு தான் வாழ வேண்டும். அந்த நிலையை மாற வேண்டும். வாகனத்தை போனால் என்ன ஏற்படுமோ அச்சம். பஸ்ஸில் உட்காந்துருக்கான், டிரைவர் அந்த டெலிஃபோன் பேசிகிட்டே இருப்பார். அது அவருக்கு இன்பம், நமக்கு துன்பமாக இருக்கு. ஆக அந்த என்ன சொல்கிறான், விபத்து இல்லாத வாழ்வு இன்பமே, நோயில்லா வாழ்வு இன்பமே, மனைவிக்கும் நோயில்லா வாழ்வு அது இன்பமே. ஆக பிள்ளைகளை தழுவுவது, பிள்ளைகளை தழுவுவது இன்பம், அவர் சொற்கு கேட்பது இன்பம், அவர் நற்செய்திகளை கண்டு மகிழ்வது இன்பம். ஆக இன்பம் பல்வேறு வகைப்படும். இன்பங்கள் பல்வேறு வகைப்படும். உடலால் வருகின்ற இன்பம், மற்ற காட்சிகளால் வருகின்ற பொருள்புலனால் வருகின்ற இன்பம், மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்படும் இன்பம். உயிரை பொட்டு வருகின்ற அச்சம். நீ அஞ்சினாலும் விடாது, நீ பயந்தாலும் விட மாட்டான் யமன், பயப்படாமல் இருந்தாலும் விட மாட்டான். இது போல் யமனது தனி, அதே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 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 செயல் போகிறான். இப்போ நீங்கள் பழனிக்கு போகிறோம், ஒரு வண்டி எடுத்து 10 பேர் போகிறான். 10 பேரும் ஆன்மீக அந்த ஞானிக்கு திருவள்ளிப்பட்டுக்கிறவன் அணுகுண்டே வந்தாலும் அந்த காரணத்துக்காது. அதான் இன்பம். உயிரை போட்டு அச்சமே இல்லை. அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்தெறிந்து தேரப்படணும். உயிரை போட்டு வருகின்ற அச்சம். யாருக்கு அச்சம் இருக்காது? காலை எழும்போதே ஓம் அகத்தி சாயனம் என்று 12 முறை நாம சொல்வனுக்கு அச்சம் வருமோ? அவன் போகின்ற வாகனத்துக்கு இடையில் வருமோ? உயிர் போட்டு அச்சம் தேவையில்லை. அஞ்சையில் காலை எழுக்கும்போது 10-12 முறை அகத்தி சாம்ப சொல்கிறேன். இன்றைக்கி நான் பழனிக்கு போய்ட்டு வரணும், ஏன் ஏன் பாதுகாப்புதுண்ணா? அப்போ ஒரு செயல் அந்த போயிட்டு வரேன் பாதுகாப்பு. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதனால அச்சம், உயிருக்கு போட்டு அச்சம் தேவையில்லை. அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்தெறிந்து தேரப்படும். எல்லாம் சொல்லிட்டான். பொருளை பற்றி அறிந்து கொண்டான், அறம் செய்வதை பற்றி அறிந்து கொண்டான், உடல் இன்பத்தை அறிந்து கொண்டான், இன்பத்தை பற்றி அறிந்து கொண்டான். உயிரை போட்டு வருகின்ற அச்சம், உயிருக்கு வரும் அச்சம் எப்போ வரும்? முன் செய்த வினை காரணமாக வரும். அது தன்னுடைய செய்கையால் உயிருக்கு அச்சம் வரும். இதனால் இப்போ இது நேரம் பேசியதெல்லாம் அறம் இப்படி அறத்தால் வருகின்ற பயன், பொருளால் வருகின்ற பயன், இன்பத்தால் வருகின்ற பயன். இந்த பயன் நான்கும் புரிந்து கொண்டு அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும் திறந்தெறிந்து தேரப்படும்னா, இந்த நான்கும் அறிந்து கொடுக்கின்ற ஒரே இடம் ஓங்கார்கள். நீ வந்திருக்கிறாய், பல்வேறு பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து தொண்டு செய்கிறாய். நோக்கம் நல்ல நோக்கம், வாய்ப்பு கிடைத்திருக்கு. உயிர் போட்டு வருகின்ற அச்சத்தை தவிர்க்கக்கூடிய இடம் ஓங்காரக்குடியில் ஒன்றே. நீ எங்கே வேணாலும் போகலாம். பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், திருப்பதி போகலாம், அங்கே போகலாம். ஒரு திருமணத்துக்கு போகலாம். பயணத்தால் அச்சமில்லை, நோயால் அச்சமில்லை, வறுமையால் அச்சமில்லை, பகையால் அச்சமில்லை. அச்சமில்லா வாழ்வு தருபு இடம் ஓங்காரக்குடி ஒன்று தான். வந்திருக்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இந்த சங்கம் பலகீனமான சங்கம் அல்ல. இந்த சங்கம் வளர்ச்சி சிறந்த சங்கம். தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், தலைவனையும் தன்னை அறிந்து கொள்ளலாம், தலைவனை அறிந்து கொள்ளலாம். ஆக அச்சமில்லா வாழ்வு தரக்கொண்ட இடம் ஓங்காரக்குடியில் நீங்களாம் வந்து தொண்டு செஞ்சீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் 5 வருஷம் தொண்டு செஞ்சுருப்பீங்க. எல்லாம் நாங்கள் உணர்வோம். அது சில தவறு இருந்தாலும் திருத்தி மேலும் தொண்டு செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டு கொள்ளுங்கள் நீங்கள் என்று சொல்லி இந்த நூலில் இருக்க சாரம் சந்தேகப்பட்டவங்க ஓடி போட்டார் வெளியே. நூலில் இருக்கிறது சந்தேகப்பட்ட ஓடி போட்டார். என்ன காரணம்? ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா, இதுவரையிலும் உனக்கு என்ன குறை வந்துச்சு சங்கத்தில்? நீ உயிர் பொறுத்தோ, ஏதாவது உணவு பொறுத்தோ, உடை பொறுத்தோ, தங்க உடம் பொறுத்தோ, அல்லது உயிர் பொறுத்தோ அச்சுங்கின்ற அச்சம் இல்லைங்க. உயிர் அச்சத்தை தீர்க்கின்ற இடம் ஒரே இடம் ஓங்காரக்குடியில். உயிரை போட்டு அச்சம் தேவையில்லை. நீ வாட ஆசை நாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், உனக்கு பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நோயால் அச்சமில்லை, வறுமையால் அச்சமில்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அச்சம் இல்லை. அச்சம்னா பயம், ஒரு சந்தேகம். இந்த குடிலை பொறுத்து அஞ்ச வேண்டாம். நீ செஞ்சுக்கிட்டே இருந்தால் உனக்கு நீ செய்த அளவுக்கு உடனே லாபத்தை எதிர்பார்க்கலாம். காலையில் செய்தால் மாலையில் உனக்கு உண்மை தெரியும். உனக்கு ஒரு தைரியம் வரும், பய உணர்ச்சி இருக்காது. யார்கிட்ட இந்த குளியல் உள்ளவர்கள்
உள்ள ஒரு பயம் இருக்கான்னு கேளுங்க. உயிரை போட்டு உணவு போட்டுறேன், பயம் இருக்காது, நிம்மதியாக இருக்கிறேன். அப்படி ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ரகசியமாக சொல்லலாம். ஐயா இந்த மாதிரி துன்பம் எனக்கு புரியலன்னு சொன்னால் அதுக்கு உதவி செய்வாங்க. மற்ற இடத்துல அவன் செய்ய மாட்டான். நீ செய், தொண்டு செய், தூய மனசோ தொண்டு செய், யாரும் பாராட்ட வேணும்னு நினைக்காதே. அவன் பாராட்ட உனக்கு அவசியம் இல்லை, ஆசான உன்னை பாராட்டணும். நீ எவ்வளோ பேர் தண்ணி வச்சுருக்கிற, எவ்வளோ பேர் தண்ணி கேட்ட உடனே தண்ணி கொடுத்துருக்கியா, மோர் கேட்டால் மோர் கொடுத்துருக்கியா, ரசம் கேட்டால் ரசம் கொடுத்துருக்கியா, சோறு கேட்டால் சோறு கொடுத்துருக்கியா. வந்த மக்களை நிறைவு செய்திருக்கிறேன், அதுவே எனக்கு. அந்த செய்கையில் சுயநலமில்லாமல் தூய மனசோடு தியாக சிந்தையோடு செய்திருந்தால் காலையில் செய்தால் மாலை உனக்கு லாபம் கிடைக்கும். அது இந்த இடத்துல மட்டும்தான். உயிரை போட்டு அஞ்சுகின்ற அச்சத்தை தவிர்க்கக்கூடிய இடம் ஓங்காரக்குடியிலே. எந்த வகையில் உனக்கு உயிர் போட்டு அச்சம் வந்தது? பகைவனாலா அல்லது வறுமையாலா வேறு பிரச்சனைகளா? அதே ஆசான ஆசையில் தீர்த்து விடலாம். ஆக எல்லா நலமும் வளமும் பெறுவதுக்கு ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான். அது ஐயப்பாடு தேவையில்லை. எதுக்கு சொல்கிறோம்னா, தொண்டு செய்யுங்கள், ஆசான் கண்டுகொள்வான். அகத்தீசன் இது ஞானிகள் சூழ்ந்திருக்க இடம். அன்றைக்கி இந்த ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து தொண்டு செய்கிறார்கள். ஆனைக்காவல் செய்கிறார்கள், நெல்லையில் செய்கிறார்கள், பல ஊர்களே தொண்டு செய்து வருகிறார்கள். அந்த தொண்டு வீண் போகாது, நிச்சயம் அது பலன் உண்டு. ஆனால் உணர்ச்சி பூர்வமான தொண்டாக இருக்க வேண்டும். ஏதோ செய்தார் அந்த உணர்ச்சி பூர்வமான தொண்டு செய்ய தான் இந்த நூல் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இதை குடிகளுக்கு எது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், வரவே வராது. எங்களுக்கு உயிரை போட்டு அதான் அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான் உயிரை போட்டு அஞ்சுகின்ற அச்சத்தை அறிந்து கொள்வார்கள். ஆக தொண்டர்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்கள் தொண்டு செய்யுங்கள். அந்த தொண்டுக்கு நிச்சயம் மதிப்பு உண்டு. அது ஆனமலாவத்தை உண்டு உண்ணும், சிறப்பறி உண்டு உண்ணும், முன் செய்த பாவத்தை பொடியாக்கும், உடல் ஆரோக்கியத்தை தரும், மன அமைதியை தரும். மன அமைதியை தருகின்ற இடம் எது என்றால் அது ஓங்காரக்குடியில் தான் மன அமைதியை தரும். மற்ற இடத்துலலாம் பிரச்சனைக்கு ஒருத்தர் பகை உணர்வோடு இருப்பார்கள். எப்போ வாய்ப்பை கொஞ்சம் இப்படி அழுத்திலாம் இல்லை. இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. பேசுவார்கள், ஒருத்தவங்களுக்கு பகை உணர்வு இருக்காது. பகை முடிக்க வேண்டிய இடம் அல்லது. ஆக இந்த மாதிரி உயர்ந்த கூட்டம் இது ஆண்டோர்கள் சுத்த ஆன்மீகவாதிகள் இங்கே இருக்கிறார்கள். அது பிரச்சனை இதெல்லாம் பேசுவாங்க. நான் பகை ஒருத்தர் அழுத்தி கொடுக்குறாங்க. பகை முழுக்கிற இடம் அதல்ல. இங்கே யாருக்கும் பகை இருக்காது. பகை உணர்வே இல்லாத இடம் ஓங்காரக்குடியில் ஒன்றே. மன்னிக்க மனப்பான்மையோட இடம் ஓங்காரக்குடியில் ஒன்றே. ஜென்மத்தை கிடைத்திட்ட வழிவகுத்து தரும் ஓங்காரக்குடியில் ஒன்றே. உன் செய்த பாவத்தை உணர்த்தி அதை நீக்கும் வல்லமை தருவது ஓங்காரக்குடியில் ஒன்றே. நீ ஜென்மத்தை கிடைத்த விரும்பினால் அது வழிவகுத்து சொல்லுவது ஓங்காரக்குடியிலே. மரணமில்லா பெருவலுன்னுமோ அதை தடையில்லாமல் வகுத்து அதுக்குரிய பாதையை வகுத்து காட்டுவது ஓங்காரக்குடியில். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடிய இடம் ஓங்காரக்குடி இருந்தால் இதோட ஒரு சிறந்த குடி இருக்க முடிந்த உலகத்தில். ஆகவே வாய்ப்பு கிடைத்திருக்கு தொண்டர்களுக்கு. இனி அடுத்தடுத்து நடத்தக்கூடிய விழாக்கள் நோக்கம் ஆசானை அறிமுகப்படுத்துகிறோம். நோக்கம் மக்களுக்கு அறப்பண்பு இதை என்று உணர்த்துகிறோம். நோக்கம் நாமும் ஜென்மத்தை கிடைத்து கொடுக்கிறோம். ஆகவே அச்சம் தேவையில்லை. அவரவர்கள் விரும்புவது அவரவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் உணரக்கூடிய எங்களுக்கு அவசியம். சில தவறுகள் அதை பற்றி எங்களுக்கு அவசியம் இல்லை. செயல் அறப்பணி அதில் மக்களுக்கு விரோதமான செயல் அல்ல. ஒவ்வொரு தொண்டரும் செய்வது மக்களுக்கு விரோதமான தொண்டு அல்ல. மக்கள் மகிழ்ச்சி உண்டு. அது சிறிது கூடும் குறையும். ஆகவே செய்த தொண்டு வீண் போகாது. செய்த தொண்டு வீண் போகாது, உங்களுக்கு துணையாக இருக்கும்னு சொல்லி இது நேரம் வரலும் இந்த நோட்டீஸ் சாரத்தான் படிச்சுட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் போதிய கல்வியில் இல்லாதவன். ஆகவே பேசியிருக்க தவறு இருக்க தான் செய்யும். இது குறை இருந்தால் பெரிய மனது கொண்டு என்னை மன்னித்துக் கொள்ளுன்னு கேட்டு முடிக்கிறேன்னு. வணக்கம்.